வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும்ல. புதுசாக ஒரு இடத்த சுற்றி பார்க்கணும், புதுசாக ஒரு இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். இந்த கதையிலையுமே ஒரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாது இருக்கிறாரு. அந்த சாதுக்கிட்ட போயிட்டு, ஐயா நான் 1000 காத தூரம் இந்த கடலில் பறந்து ஒரு தீவை கண்டடைஞ்சு அதை சுற்றி பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு நீங்கள் அறிவுரை கூறுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பறவைக்கிட்ட அந்த சாது சொல்கிறாரு, ஓகே நீ பறந்து போ, ஆனால் எப்போ முதல்ல சோர்வாக தோணுதோ, முதல் முறையில் எப்போ சோர்வாக தோணுதோ அப்போ நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த பறவையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பறக்குது. ஒரு 200 காத தூரம் போன உடனேயுமே அது ரொம்ப சோர்வடைஞ்சிருது. ஒரு வாரம் கழித்து அது திரும்பி வருது. இந்த மாதிரி நான் போனேன், முதல் முறை நான் சோர்வடையோனையும் திரும்பி வந்துடணும்னு சொன்னீங்க, நான் அதனால் ஒரு 200 காத தூரம் போனேன், ஆனால் நான் உடனே நீங்கள் சொன்னதை கேட்டு மதித்து நடந்ததுனால நான் திரும்பி வந்ததுனால தப்பிச்சிட்டேன். சப்போஸ் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் பறப்பமேன்னு சொல்லி முயற்சி பண்ணி போனேன்னா திரும்பி வரும்போது என்னால் அவ்வளோ தூரம் திருப்பி வர முடியாமல் நான் கடலில் விழுந்து இறந்துருப்பேன். அதனால் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் மறுபடியும் பயணத்தை மேற்கொள்ளணும், கொஞ்சம் நாள் கழித்து நான் முயற்சி பண்ணுறேன், என்ன பண்ணணும் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. உடனே அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து உன்னோட மனைவியை நீ கூட கூட்டிகிட்டு போ, 2ஆம் முறை எப்போ சோர்வாக உனக்கு தோணுதோ அப்போ நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பறவையும் அதே மாதிரி அதோட இணையை கூட்டிகிட்டு பறக்குது. 2வது முறை சோர்வான உடனே திரும்பி வந்துரு. 2 வாரங்கள் கழித்து இந்த சாதுவை சந்திக்குது. ஐயா நான் இந்த முறை 400 காத தூரம் நான் பறந்து போயிட்டேன், 2வது முறை சோர்வடைஞ்சவொடனே நீங்கள் திரும்பி வர சொன்னீங்க, நான் அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன், ஆனாலும் நான் என் முயற்சியை கைவிட போகிறதில்ல, எனக்கு தீவை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த சாது கையில் ஒரு குச்சியை கொடுத்தாராம். குச்சியை கொடுத்துட்டு, நீயும் உன் மனைவியும் இதை எடுத்துகிட்டு போங்க, எப்போ சோர்வாக தோணுதோ அப்போ இந்த குச்சியை கடலில் போட்டுட்டு அதில் உட்காந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, மறுபடி ஓய்வு எடுத்துட்டு களைப்பு தீர்ந்தவனையும் மறுபடி பறந்து நீங்கள் தீவை கண்டடைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பறவைகள் கொஞ்சம் தூரம் பறக்குது. ரொம்ப சோர்வாக தோணும் பொழுது அந்த குச்சியை கடலில் போட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு திருப்பி பறந்து அந்த தீவையும் 1000 காத தூரத்தையும் அது கடந்து அந்த தீவையும் பார்த்து அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க அந்த பறவைகள் ரெண்டும் அதில் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு 1 மாதம் கழித்து திருப்பி அந்த சாதுக்கிட்ட நன்றி சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ அந்த சாது கேட்டாராம், நான் உங்கள் கையில் கொடுத்த குச்சி உங்களுக்கு பாரமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாயா, நாங்கள் போகும்போது இந்த குச்சியை நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பறப்பேன், கொஞ்சம் நேரம் என் இணை வச்சுட்டு பறப்பாங்க, ஆனால் திடீர்னு எனக்கு பாரம் தாங்க முடியாமல் இருக்கும்போது இந்த குச்சியை தனியாக சுமக்கிறேன்னு எனக்கு கோபம் வரும், அதில் நான் அவங்கக்கிட்ட சண்டை பிடிப்பேன், அப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை கொஞ்சம் நேரம் வச்சிட்ருப்போம், இப்படி எங்களுக்குள்ளே நாங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த குச்சியை வச்சு பறந்து கொஞ்சம் தூரம் போவோம். அப்புறமா டயர்டாக இருக்கும் போது அந்த குச்சியை கடலில் போட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு திருப்பி தூக்கி கொண்டு போவோம். ஆனால் அந்த ரொம்ப சோர்வாக இருந்து ஓய்வெடுக்கும் போது தான் தோணும், ஒருவேளை அந்த குச்சி இல்லைன்னா இந்த குச்சியை யார் தூக்கி சமைக்கிறதுக்குன்னு நமக்குள்ளே சண்டை வருது, சப்போஸ் இந்த குச்சியே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும் பொழுது தான் அந்த குச்சி தான் நம்மளை தாங்குது அப்படிங்கிற உணர்வை நாங்கள் அடைஞ்சவங்களா, நாங்கள் அந்த குச்சியை அதுக்கப்புறம் தூக்கி சமைக்கிறதுக்கு கஷ்டப்படலை, எப்படினாலும் நமக்கு ஆபத்தில் இந்த குச்சி தான் நமக்கு உதவ போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குச்சியை நாங்கள் கஷ்டமாக இருந்தால் கூட நாங்கள் தூக்கி சமந்து எப்போல்லாம் சோர்வாக இருக்கோ அப்போ அதை போட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு நாங்கள் எங்கள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்தோம் அப்படின்னு சொன்னச்சா அந்த பறவை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த சாது அந்த குச்சியை நம்மளோட இல்லற வாழ்க்கையை கடக்கக்கூடிய துன்பங்கள் வருது இல்லையா, நம்ம லைஃப்பில் எவ்வளோதான் ப்ராப்ளம் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது, ஆனால் அந்த குச்சிங்கிறது நம்மளோட இல்லறம் மாதிரி, நம்ம ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு, அந்த இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு குடும்பத்தை சுமக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்காண்டி நான் சுமக்கிறேன், உனக்காக தான் எல்லா வேலையும் நான் பார்க்குறேன், எனக்காக தான் எல்லா வேலையும் நீ பார்க்குறேங்கிற மாதிரி நம்ம அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் எல்லாமே செய்வோம். ஆனால் ஒருவேளை அந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த இல்லறமே இல்லைன்னா, அந்த குச்சியே இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம அதை ரொம்ப தூரம் கொண்டு போகவே முடியாதே. ஸோ கணவன் மனைவி ஐக்கியம், அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம கணவன் மனைவியாக ரொம்ப தூரம் சேர்ந்து பயணிக்க முடியாது. அதனால் இல்லற வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே எதுக்காக வேணும் அப்படின்னா,
உன்னை நான் தாங்கணும், என்னை நீ தாங்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பிரச்சனைகளை கையில் எடுத்து நம்ம முன்னோக்கி பயணிச்சா மட்டும்தான் இல்லற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்ந்து முடிக்கும் போது நான் வந்து உன்கிட்ட வந்து என்னை வந்து நான் தான் பெரிய ஆள் நிரூபிக்கிறதுக்காக என் வாழ்க்கையை தொலைச்சிடுவேன். இல்லை நீ தான் பெரிய ஆள், நான் உனக்காக தான் இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், நீ எனக்குமே எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை குறை சொல்கிறதுனால மேபி ஒன்று கூட நான் இழந்து போயிடுவேன். இந்த மாதிரி ஒருத்தர் இழந்து போகிறதுக்காக இல்லற வாழ்க்கை. கணவன் மனைவி ஐக்கியம் உறவு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இணை புரியாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறதுல தான் இருக்குது. ஏன்னா இது சொல்லப்போனால் இந்த பதிவு நான் கொஞ்சம் வேதனையோடு தான் போடுறேன். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ். 10 வருஷம் வாழ்கிறாங்க டைவர்ஸ், 15 வருஷம் வாழ்கிறாங்க டைவர்ஸ். எதுக்கு அந்த டைவர்ஸ்? அந்த 15 வருஷம் அவங்கள எது வந்து நழுவ விடாமல் பிடிச்சு வச்சுருந்துச்சு. இப்போ ஏன் அது வந்து நழுவி போய் அவங்க வந்து அந்த இல்லற வாழ்க்கையவே வந்து முடிச்சுக்கிடணும்னு முடிவு பண்ணுறாங்க? இது எல்லாத்தையுமே பொறுமையாக உட்காந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் பொழுது உன்னை நான் தாங்கணுங்கிற அந்த ஒரு உணர்வை தூண்டுற விஷயங்களை 2 பேருமே கலந்து ஆலோசிக்கும் பொழுது இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.